என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் நீ இந்த செய்தியை கேட்பது தற்செயல் என்று நினைக்காதே. உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். கடந்த சில காலங்களாகவே உன் மனம் ஒரு போர்க்களத்தைப் போல இருப்பதை நான் அறிவேன். வெளியிலே நீ சிரித்துக்கொண்டு நடமாடினாலும் உள்ளுக்குள் சொல்ல முடியாத ஒரு பாரத்தை, ஒரு வேதனையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். யாரிடம் இதை சொல்வது, யார் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கும் அந்த தவிப்பு எனக்கு கேட்கிறது. இப்போது இந்த தருணத்தில் அந்த சுமைகளையெல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. உன் இருதயம் ஒரு பறவையைப் போல லேசாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உலகத்தின் இரைச்சல்கள், மற்றவர்களின் விமர்சனங்கள், நாளை பற்றிய பயம் எதையும் இப்போது நீ அனுமதிக்காதே. இது எனக்கும் உனக்கும் இடையிலான நேரம். நான் உன் தந்தை, நீ என் அன்பு பிள்ளை. என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் காயங்களுக்கு மருந்தாக அமையட்டும். ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிடு. என் அமைதி இப்போது உன்னை சூழ்கிறது. எதிர்காலம் என்னாகுமோ என்ற பயம் ஒரு இருண்ட மேகத்தைப் போல உன் சிந்தனையை மறைத்திருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேனா, அல்லது இதுவே என் முடிவாகிவிடுமோ என்ற கேள்வி உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், பயம் என்பது சாத்தான் உனக்கு எதிராக பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம். அது இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டி உன்னை முடக்கி போட பார்க்கிறது. என் கரம் உன் மீது இருக்கும்போது எந்த இருளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ தனியாள் என்று ஒருபோதும் நினைக்காதே. சிங்கங்களின் குகையில் தானியேல் பாதுகாக்கப்பட்டது போல, எரியும் நெருப்பில் ஷாத்ராக், மேஷாக், ஆபெத்நேகோ பாதுகாக்கப்பட்டது போல, உன்னை சுற்றியுள்ள ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை காப்பேன். உன் பயத்தை விசுவாசமாக மாற்று. பயம் வரும்போதெல்லாம் என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்று சத்தமாக சொல். உன்னை அச்சுறுத்தும் சூழ்நிலைகளெல்லாம் என் அதிகாரத்திற்கு உட்பட்டவையே. எனவே கலங்காதே. நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்கிறேன். இரவு நேரம் வந்துவிட்டாலே உனக்குள் ஒருவித நடுக்கம் வந்துவிடுகிறது. மற்றவர்கள் நிம்மதியாக உறங்கும்போது நீ மட்டும் கூரைத்தை பார்த்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறாய். பழைய கசப்பான நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றிய பயமுறுத்தும் சிந்தனைகளும் உன்னை சுற்றி வளைக்கின்றன. ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று நீ கதறுகிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் எந்துருத்தியில் சேமித்து வைத்திருக்கிறேன். நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக பெரும் மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். இன்று முதல் உன் நித்திரை இன்பமாயிருக்கும் என்று நான் வாக்களிக்கிறேன். உன்னை தொந்தரவு செய்யும் அந்த தேவையற்ற சிந்தனைகளை நான் அப்புறப்படுத்துகிறேன். நீ படுக்கும்போது என் பாதுகாப்பு உன்னை சூழ்ந்திருக்கும். பகலெல்லாம் நீ பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் அனைத்தையும் மறந்து என் மார்பிலே சாய்ந்து உறங்குவது போல நீ உணர்வாய். இனி பயங்கரமான கனவுகளோ திடுக்கிடும் செய்திகளோ உன்னை தாக்காது. நான் உனக்கு தரும் சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலானது. இன்றிரவி நீ ஒரு குழந்தையின் நிம்மதியோடு உறங்குவாய். உன் பொருளாதார தேவைகள் மலை போல குவிந்து கிடப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் கடன் தொல்லை, மறுபக்கம் வருமானமற்ற நிலை என்று நீ திணறிக் கொண்டிருக்கிறாய். என் மானம் போய்விடுமோ என்று நீ அஞ்சுகிறாய். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த எனக்கு உன் தேவைகளை சந்திப்பது ஒரு பெரிய காரியமல்ல. இதோ வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் அளவிற்கு ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வாரி வழங்குவேன். இதுவரை அடைக்கப்பட்டிருந்த வருமானத்தின் வாசல்கள் அனைத்தும் இனி உனக்காக திறக்கப்படும். நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உதவிகள் வரும். காய்ந்து போன உன் பணப்பை மீண்டும் நிரம்பும். உன்னிடம் ஒன்றுமில்லை என்று சொன்னவர்கள் முன்பாகவே உன்னை தலைநிமிரச் செய்வேன். நீ கடன் வாங்குபவனாக இருக்க மாட்டாய், அநேகருக்கு கொடுப்பவனாக மாறுவாய். வறட்சி காலம் முடிந்துவிட்டது, செழிப்பின் காலம் தொடங்கிவிட்டது. என் வார்த்தையை நம்பு. உன் குறைவுகள் எல்லாம் என் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்கப்படும். கடன் பிரச்சனை ஒரு பெரிய பாறாங்களைப் போல உன் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நீ குன்றிப் போயிருக்கிறாய். அவமானங்களுக்கு பயந்து நீ ஒளிந்து வாழும் நிலை இனி இருக்காது. கடனிலிருந்து உன்னை விடுவிப்பதே என் சித்தம். உன்னை அடிமைத்தனத்தில் வைத்திருக்க விரும்பும் அந்த சங்கிலிகளை நான் உடைக்கிறேன். அதிசயமான விதத்தில் உன் கடன்கள் அடைக்கப்படுவதற்கான வழிகளை நான் ஏற்படுத்துவேன். உனக்கு வரவேண்டிய பணத்தை முடக்கி வைத்திருப்பவர்கள் அதை தாங்களாகவே கொண்டு வந்து தருவார்கள். உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசிர்வதித்து உன் வருமானத்தை பெருகச் செய்வேன். இனி வட்டி கட்டுவதிலேயே உன் வாழ்நாள் கழியாது. நீ ஒரு சுதந்திர பறவையாக மாறுவாய். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட்டது போல இந்த கடன் என்ற அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நான் முழுமையாக மீட்பேன். தைரியமாயிரு. உன் பொருளாதார விடுதலை இதோ வாசலில் நிற்கிறது. உன் வேலையில் நீ படும் கஷ்டங்களையும் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காததையும் நான் அறிவேன்.
உனக்கு கீழே இருப்பவர்கள் மேலே செல்வதையும் நீ ஒரே இடத்தில் தேங்கி நிற்பதையும் கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் பதவி உயர்வும் மேன்மையும் கிழக்கிலும் இல்லை மேற்கிலும் இல்லை, அது என்னிடமிருந்தே வருகிறது. நான் உன்னை உயர்த்த நினைத்தால் அதை தடுக்க எவராலும் முடியாது. உன் அலுவலகத்தில் உன் தொழிலில் உனக்கு விரோதமாக செய்யப்படும் சூழ்ச்சிகள் அனைத்தும் உடைக்கப்படும். உன் திறமைகளை நான் மற்றவர்களின் கண்களுக்கு முன்பாக பிரகாசிக்கச் செய்வேன். இதுவரை உன்னை ஒதுக்கி வைத்தவர்களே இனி உன்னை தேடி வருவார்கள். உன் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய வாய்ப்புகளையும் நான் கட்டளையிடுகிறேன். சிறிய ஆரம்பத்தை அற்பமாக எண்ணாதே, உன் முடிவு சம்பூரணமாயிருக்கும். உன் கை வைக்கும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இதுவே உனக்கான உயர்வடையும் நேரம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியோ அல்லது நாள்பட்ட வலியோ உன்னை வருத்திக் கொண்டிருக்கலாம். இனி நான் பழையபடி நடப்பேனா, என் ஆரோக்கியம் திரும்புமா என்ற கேள்வியோடு நீ இருக்கிறாய். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே சுகம் உண்டு. இப்போது உன் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பிலும் ஒவ்வொரு செல்லிலும் என் வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. தீராத வியாதிகள், கட்டிகள், வலிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். உன் எலும்புகள் பலமடையும், உன் நரம்புகள் புத்துயிர் பெறும். உன் இளவயது நாட்களைப் போல உன் ஆரோக்கியம் திரும்பும் என்று நான் வாக்களிக்கிறேன். மருத்துவ அறிக்கைகள் மாறும், அதிசயம் நடக்கும். நீ படுக்கையை விட்டு எழுந்து என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். உன் ஆயுசு நாட்களை நான் கூட்டித் தருவேன். இனி வியாதிக்கு உன் சரீரத்தில் இடமில்லை. இது என் ஆலயம், இதில் நான் வாசம் பண்ணுகிறேன். பூரண சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள். உடல் நோயை விட மனதின் நோய் உன்னை அதிகம் பாதிக்கிறது. மனச்சோர்வு, பதற்றம், இனம் புரியாத கவலை உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இருண்ட அறைக்குள் முடங்கி கிடக்கவே நீ விரும்புகிறாய். ஆனால் மகளே, மகனே, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு உன்னை அழைக்கவே நான் வந்திருக்கிறேன். உன் மனக்காயங்களை ஆற்றும் வல்லமை என் அன்பிற்கு உண்டு. உன்னை வாட்டும் அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிடு. நீ குப்பையல்ல, நீ என் பொக்கிஷம். உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். உன் சிந்தனையில் தெளிவை தருவேன். குழப்பங்கள் நீங்கி ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். தற்கொலை எண்ணங்கள், விரக்தியின் விளிம்பு வரை சென்ற உன்னை என் பாசக்கயிறுகளால் இழுத்து பிடித்துக் கொள்கிறேன். உன் துக்க நாட்களை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். மகிழ்ச்சியின் எண்ணெய் உன் தலையில் ஊற்றப்படும். நீ மீண்டும் புன்னகைப்பாய். உன் சிரிப்பொலி உன் வீட்டில் கேட்கும். உன் குடும்பத்தில் சமாதானமில்லாமல் சண்டை சச்சரவுகள் நித்தம் நடப்பதை நான் காண்கிறேன். கணவன் மனைவிக்குள் இருக்கும் விரிசல், பிள்ளைகளின் கீழ்ப்படியாத தன்மை, உறவினர்களின் பகைமை எல்லாம் உன்னை நொறுக்கி போட்டிருக்கிறது. ஆனால் உடைந்த பாத்திரத்தை மீண்டும் உருவாக்கும் குயவன் நான். உன் குடும்பத்தை நான் என் கரங்களில் ஏந்துகிறேன். பிரிந்து போன உறவுகள் அற்புதமாக ஒன்று சேர்வார்கள். கசப்புணர்வு இருந்த இடத்தில் அன்பு பெருகும். உன் பிள்ளைகள் வழிதப்பி இருக்கலாம், ஆனால் அவர்கள் திரும்பி வருவார்கள். அவர்கள் என் சுதந்திரம். சாத்தான் உன் குடும்பத்தை கலைக்கப் போட்ட திட்டங்கள் அனைத்தும் முறியடிக்கப்படும். உன் வீடு ஒரு ஜப வீடாகவும் பரலோகத்தின் சிறிய மாதிரியாகவும் மாறும். எலியாவின் காலத்தில் அந்த விதவையின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாதிருந்தது போல உன் வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் குறையாது. நான் உன் வீட்டின் தலைவனாக இருந்து வழிநடத்துவேன். கலங்காதே, உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறும். உனக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், உனக்கு குழி வெட்டுகிறவர்கள், உன் அழிவை எதிர்பார்க்கிறவர்களை குறித்து நீ பயப்படாதே. அவர்கள் எனக்கு விரோதமாகவே செயல்படுகிறார்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன் முதுகுக்கு பின்னால் அவர்கள் தீட்டும் சதித்திட்டங்கள் அனைத்தும் என் வெளிச்சத்தில் அம்பலமாகும். நீ அவர்களோடு சண்டையிட தேவையில்லை. நீ அமைதியாயிரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுவார்கள். உன்னை அவமானப்படுத்த நினைத்த அதே இடத்தில் நான் உன்னை கனப்படுத்துவேன். தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினது போல உனக்கு விரோதமாகவும் பலர் எழும்பலாம். ஆனால் தாவீதை ராஜாவாக மாற்றின அதே அபிஷேகம் உன்மேலும் இருக்கிறது. உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீ ஜெபம் செய். அதுவே நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. என் பாதுகாப்பு வேலி உன்னை சுற்றி இருக்கிறது, அதை யாராலும் தாண்ட முடியாது. உன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளும் பழிகளும் உன் இதயத்தை கிழித்திருக்கின்றன. நான் தவறு செய்யவில்லையே, பின் ஏன் எனக்கு இந்த பழி என்று நீ கதறுகிறாய்? மனிதர்கள் உன் விழித்தோற்றத்தை பார்க்கிறார்கள், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன். உன் உத்தமத்தை நான் அறிவேன். உன்னை பற்றி தவறாக பேசிய வாய்களே உன்னை பற்றி புகழும் காலம் வரும். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவேன். உன்னை ஒதுக்கி வைத்த சமூகம் உன்னை தேடி வரும்படி செய்வேன். யோசிட்டு
மீட்பு சிறைச்சாலையில் தவறாக குற்றம் சாட்டப்பட்டாலும் நான் அவனை எகிப்தின் அதிபதியாக மாற்றவில்லையா? அதே தேவன் இன்றும் உனக்காக செயல்படுகிறேன். உன் கண்ணீருக்கு நியாயம் கிடைக்கும். நீ தலைகுனிந்து நின்ற இடங்களிலெல்லாம் தலை நிமிர்ந்து நடப்பாய். பொறுமையோடு காத்திரு. என் நியாய தீர்ப்பு உனக்கு சாதகமாகவே இருக்கும். கடந்து போன காலத்தின் கசப்பான நினைவுகள் இன்றும் நிழலாக தொடர்கிறது. யாரோ செய்த துரோகம், நீ செய்த தவறுகள், இழந்த வாய்ப்புகள் உன்னை உறுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் நான் சொல்கிறேன், பழையன கழிந்தன, எல்லாம் புதிதாயின. உன் கடந்த காலத்தை வைத்து உன் எதிர்காலத்தை எடை போடாதே. நீ கடந்து வந்த பாதை கரடுமுரடானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி நீ போகும் பாதை செவ்வையானது. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு. அது உனக்கு விடுதலையை தரும். அந்த சுமைகளை சுமக்க நீ படைக்கப்படவில்லை. என் மன்னிப்பு உனக்கு உண்டு. நீயும் உன்னை மன்னித்துவிடு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியையும் நான் உனக்கு தருவேன். கடந்த காலத்தின் சிறையிலிருந்து வெளியே வா. ஒரு பிரகாசமான வண்ணமயமான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனக்கென்று யாரும் இல்லை, நான் தனிமரம் என்று நீ அடிக்கடி புலம்புகிறாய். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை உன்னை வாட்டுகிறது. ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், நான் உனக்கு தகப்பனாகவும் தாயாகவும் நண்பனாகவும் இருக்கிறேன். உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நீ தனிமையில் நடக்கும்போது உன் நிழலாக நான் கூடவே வருகிறேன். உன் மௌன மொழியை நான் புரிந்து கொள்கிறேன். உன் கண்ணீரின் அர்த்தம் எனக்குத் தெரியும். இனி நீ தனிமை என்று சொல்லாதே. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் உற்ற தோழனாக இருக்கிறான். நல்ல மனிதர்களை, நல்ல உறவுகளை நான் உனக்கு அறிமுகப்படுத்துவேன். உன் தனிமை மாறி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும் காலம் வந்துவிட்டது. நீ ஜெபித்த காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதே. கடவுள் ஏன் தாமதிக்கிறார் என்று நீ கேட்கிறாய். என் தாமதம் மறுப்பதல்ல, அது உன்னை தகுதிப்படுத்துவதற்கே. ஒரு பெரிய கட்டடம் கட்டுவதற்கு ஆழமான அஸ்திவாரம் தேவை. உனக்கு நான் தரப்போகும் ஆசிர்வாதம் பெரியது. அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை இப்போது நான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற காத்திருந்தது போல, யோசேப்பு அரியணை ஏற காத்திருந்தது போல, இந்த காத்திருப்பு உனக்கு ஒரு மேலான மகிமையை கொண்டு வரும். அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துவிடாதே. என் நேரம் மனிதர்களின் நேரமல்ல. குறித்த காலத்தில் நான் அதை நேர்த்தியாகச் செய்து முடிப்பேன். கனி பழுக்க நேரமெடுக்கும், ஆனால் அதன் சுவை அதிகம். உன் அற்புதம் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு காத்திரு, நிச்சயம் அது நடக்கும். இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. உன் வாழ்க்கையில் தேக்க நிலை மாறப்போகிறது. புதிய வாய்ப்புகள், புதிய இடங்கள், புதிய அறிமுகங்கள் உன்னை தேடி வரும். உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். நீ குறுகிய வட்டத்திற்குள் இருக்க வேண்டியவன் அல்ல. உனக்குள்ளே நான் வைத்திருக்கும் தாளந்துகள் வெளிப்படும் நேரம் இது. வெளிநாடுகளிலோ அல்லது புதிய நகரங்களிலோ உனக்கான வாய்ப்புகள் காத்திருக்கலாம். தயங்காமல் அடியெடுத்து வை. யோர்தான் நதி கரைபுரண்டு ஓடினாலும் கால்களை வைக்கும்போது அது வழிவிடும். தடைகளைக் கண்டு பயப்படாதே. அவை உன் வளர்ச்சிக்கான படிக்கற்கள். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இரும்புத் தாழ்பாள்களை முறித்து வெண்கலக் கதவுகளை உடைப்பேன். உன் பிரகாசமான எதிர்காலம் இதோ தொடங்கிவிட்டது. நீ நினைத்திராத நேரத்திலும் நீ எதிர்பாராத வழியிலும் நான் அற்புதங்களைச் செய்வேன். மனிதர்களிடம் உதவி கேட்டு நீ ஏமாந்தது போதும். இனி சகாயம் பர்வதத்திலிருந்து வரும். கடைசி நேரத்தில் நடக்கும் திருப்பங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். செங்கடல் பிளந்தது போல, எரிகோ கோட்டை இடிந்தது போல உன் வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்கள் சாத்தியமாகும். மருத்துவ அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சுகம், பொருளாதார கணிப்புகளுக்கு அப்பாற்பட்ட செழிப்பு உனக்கு உண்டாகும். இது எப்படி நடந்தது என்று உலகம் வியக்கும்படி செய்வேன். நான் அற்புதங்களின் தேவன் என்பதை உன் வாழ்க்கையின் மூலம் நிரூபிப்பேன். இன்றே, இப்பொழுதே ஏதோ ஒன்று உனக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை விசுவாச கண்களால் பார். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் நேரம் இது. மகளே, மகனே, உலகத்தின் அன்பு சுயநலமானது, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது. ஆனால் என் அன்பு நித்தியமானது, மாறாதது. நீ பாவம் செய்திருந்தாலும் வழிவிலகிப் போயிருந்தாலும் என் அன்பு உன்னை விட்டு விலகவில்லை. ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தபோது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டது போல நானும் உன்னை அரவணைக்க காத்திருக்கிறேன். உன் தவறுகளுக்காக உன்னை நீயே தண்டித்துக் கொள்ளாதே. என் கிருபை உன் பாவங்களை விட பெரியது. நீ எவ்வளவு தூரம் விலகி சென்றிருந்தாலும் ஒரே ஒரு அடி எடுத்து வைத்து என்னிடம் வா. மீதி தூரம் நான் ஓடி வந்து உன்னை அணைத்துக் கொள்வேன். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் பெயர்க்கப்படலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது.
நான் உன்னை நேசிக்கிறேன், அதுவே நித்திய சத்தியம். இந்த அன்பில் நீ இளைப்பாறுவாயாக. இறுதியாக இந்த வார்த்தைகளை உன் ஆத்துமாவிலே ஆழமாக பதிவு செய்து கொள். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சரித்திரம் தொடங்குகிறது. இதுவரை இருந்த தோல்விகள், ஏமாற்றங்கள், கண்ணீரெல்லாம் இன்றோடு முடிந்தது. நான் உன்னை ஆசிர்வதிப்பதே என் பிரியமாயிருக்கிறது. நீ தொடுவதெல்லாம் துலங்கும், நீ மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். என் சமாதானம் உன் இருதயத்தையும் சிந்தையையும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பயமில்லை என்று அறிக்கையிடு. நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். தலைமுறை தலைமுறையாக இந்த ஆசிர்வாதம் தொடரும். என் முழு வல்லமையோடும் அன்போடும் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். போய் சமாதானத்துடனே இரு, எல்லாம் நன்மைக்கே நடக்கும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்